மணிப்பூரில் குக்கி இன காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கு வன்முறை வெடித்திருக்கிறது. ஆயுதம் ஏந்திய குக்கி போராளி குழுவினருடன் ஒரு காவலர் இருக்கும் வீடியோ பிப்ரவரி 14ஆம் தேதி மணிப்பூர் மாநிலம் முழுவதும் வைரலாக பரவியது. சுராசந்த்பூர் மாவட்ட காவல்துறையின் கீழ் பணியாற்றிய சியாம்லால் பால் எனும் தலைமை காவலர்தான் அந்த வீடியோவில் இருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சியாம்லால் பாலை மறு அறிவிப்பு வரும் வரை பணியிடை நீக்கம் செய்வதாக சுராசந்த்பூர் எஸ்பி சிவானந்த் சர்வே அறிவித்தார். மேலும் காவல் நிலைய எல்லையை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் சியாம்லால் பாலுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவலர் குக்கி இனத்தை சேர்ந்தவர் என்ற தகவல் சுராசந்த்பூர் முழுவதும் வேகமாக பரவியது. இதையடுத்து குக்கி இனத்தவர்கள் அந்த நகரில் குவிந்தனர். அதைத் தொடர்ந்து பல இடங்களில் வன்முறை வெடித்தது. ஒரு கும்பல் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கற்களை சரமாரியாக வீசியதால் பதற்றம் ஏற்பட்டது. பெட்ரோல் குண்டுகளும் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு படைகள் நிலைமையை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை குண்டுகளை வீசி பதிலடி கொடுத்தனர். நேற்று காலை முதல் நேற்று இரவு வரை சுராசந்த்பூரில் மோதல் போக்கு நீடித்தது. 2 குக்கி இன பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டதால் மணிப்பூரில் கடந்த வருடம் மே மாதம் பெரிய அளவில் வன்முறை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மணிப்பூரில் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டாலும் வன்முறை குறைவதாக இல்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ந. பால வெற்றிவேல்.